போன பாட்டுல நம்ம நந்தி தட்சனை வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு. எம்புட்டு பெரிய மனுஷன், பிரபஞ்ச அதிபதி. அவர் கையில ஒரு மண்மானையை கொடுத்துட்டு மலையோட அடிவாரத்துக்கு போய் தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படின்னு அநியாயத்துக்கு அசிங்கப்படுத்துறாப்ல. மனசுக்குள்ள இவருக்கு என்ன நினைப்பு அப்படின்னா, என் அப்பன் சிவனை நீ தினம் எப்படி எல்லாம் ஏசன, அது எல்லாத்துக்கும் சேர்ந்து இருக்குடா உனக்குங்கிற மாதிரி அவர் மனசுல நினைப்பு. இங்க நடக்கிற கூத்தெல்லாம் லட்சுமி தேவி பார்த்து கண்டும் காணாம இருக்காங்க. தட்சனும் கேக்குறான், யார் இவன், நான் யாருன்னு தெரியாம, இல்ல நான் யாருன்னு தெரிஞ்சே என்கிட்ட இப்படி பேசுறானே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம லட்சுமி தேவி கிளவியா இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்றாங்க, இவன் ஜடனோட சேவகன். ஜடன் வித்தியாசமானவன் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரிதான் இந்த சேவகனும் வித்தியாசமானவன். ஆனா இவனோட பர்மிஷன் இல்லாம நாம ஜடனை பாக்குறது அப்படிங்கிறது நடவாத காரியம். அதனால அவன் என்ன சொன்னாலும் தயவு செய்து செய்யுங்க, அதையும் கொஞ்சம் உடனே செய்யுங்க அப்படின்னு அந்த பாட்டிமா சொல்ல, அப்படி இல்லனா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நீங்க வந்த இந்த வேலையெல்லாம் வேஸ்டா போயிடும், நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்றாரு. யாரு, நம்ம லட்சுமி தேவியே சொல்றாங்க. தட்ச மனசுக்குள்ள, இன்னைக்கு ஒரு நாள் தானே போனா போது, என் மாப்பிள்ளையோட முகத்தை சரி பண்ணதுக்கு அப்புறம் கொய்யால இருக்குவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைப்பு. யாருக்கு, தட்சனுக்கு. அந்த நினைப்போடைய கீழே கஷ்டப்பட்டு நடந்து போய் அந்த ஒரு பானை தண்ணி எடுத்துட்டு வந்து சேர்றாரு. இந்த மாதிரி எல்லாம் இவரோட வாழ்க்கையில இது வரைக்கும் அவர் வேலை செஞ்சதே கிடையாது. இங்க நடக்கிற கூத்த மேல இருக்கிற நம்ம மகாவிஷ்ணு பார்த்து ரசிக்கிறாரு. அவரோட பார்வைக்கு இங்க கிளவியா இருக்கிறது நம்ம மகாலட்சுமி தான் அப்படிங்கிறது ரொம்ப ஆரப்பமா ஆப்பட்டமா தெரியுது. ஒரு வழியா மலை அடிவாரத்துக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த சேவகன்ட்ட கொடுத்து, நீங்க கேட்ட தண்ணி இந்தாங்க அப்படின்னு மரியாதையோட கொடுக்கிறாரு. அதுக்கும் நம்ம சேவகன் என்ன பண்றான்னு பாருங்க. ஏயா, ஒரு பானை தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு உனக்கு இம்புட்டு நேரமா அப்படின்னு இன்னும் திட்டுறான். பானை என்கிட்ட வை அப்படிங்கிறான். முறைக்கிறான். மதிக்கவே இல்ல தட்சணை. சரி எதுக்கு வந்த அப்படின்னு இப்பதான் நந்தி விசாரிக்கிறாரு. ஜகனை காண அப்படிங்கிறாரு. சரி, எதுக்காக ஜடனை பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, அத ஜடன் கிட்ட தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தட்சன் சொல்ல, அதுல நம்ம சேவகர் கொஞ்சம் காண்டாயிட்டாரு. ஒருத்தவங்க இங்க ஜடனை பார்க்க வந்தா அவங்க யாரு, அவங்க பேர் என்ன, எதுக்காக வந்திருக்காங்க, இந்த விஷயங்கள்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ள விடணுங்கிறது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவு. நீ யாரு, என்ன எதுக்காக வந்திருக்கிறேன்னு சொன்னால் ஒளிய உன்னை உள்ள விட மாட்டேன் அப்படிங்கிறாரு சேவகன். அப்புறம் தச்சன் சொல்றேன், ஒரு செலவடிக்கணும் அப்படின்னு மொட்டையா சொல்றேன். எது செலவடிக்கணுமா? ஜடன் சிற்பி. ஒரு சிற்பி கிட்ட செலவடிக்கத்தான் வருவாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். என்ன செல, எதுக்காக, என்ன நேர்த்திக்கணும் எல்லாத்தையும் சொல்லியா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த விஷயத்தை நான் ஜடன் கிட்ட தான் சொல்லுவேன். அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு தச்சன். நடக்கவே நடக்காது, என்கிட்ட சொல்றதா இருந்தா சொல்லு, இல்ல அப்படியே திரும்பி போயிடு அப்படின்னு தட்சனை அநியாயத்துக்கு அசிங்கப்படுத்துறாரு நம்ம நந்தி. அப்புறம் தான் வேற வழி இல்லாம தட்சன் அந்த உண்மையை சொல்றான். எனக்கு ஒரு மக இருக்கா, அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பாத்துருக்கேன். அந்த மாப்பிள்ளையோட ஒரு பாதி முகம் அழுகி போயிருக்கும், அதை சரி பண்ணணும், அதுக்காக தான் ஜடனை பார்க்க வந்திருக்கிறதாக தட்சன் சொல்றாரு. ஓ, உன் பொண்ணு பேர் தான் சதியா? ஆமா, உன் பொண்ணு சதி அந்த ஈசனை தானே லவ் பண்றாங்க. இது உலகமறிஞ்ச உண்மையாச்சே. ஈசன் மேல காதல் கொண்டு இருக்கிற உன் பொண்ணை வேற ஒரு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்கறியே, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அப்படின்னு கேக்குறான் தட்சனை பார்த்து. டேய், நான் பிரபஞ்ச அதிபதி தட்சன்கிறத மறந்துடாத, உனக்கு மரண தண்டனை கூட கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர, எங்க முடிஞ்சா குடியா, நீ கொடுத்துதான் பாரு, அப்புறம் எப்படி உன் மாப்பிள்ளையோட முகத்தை சரி பண்றது அப்படின்னு கேட்க, தட்சன் தன் நிலை மறந்து பேசினதுக்காக மன்னிப்பு கேட்டு, என்ன மன்னிச்சுக்கங்க, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்னு சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம சேவகரோ இன்னும் ஒரு படி மேல போய், எனக்கே மரண தண்டனை கொடுப்பியா, என் ஆசான் யார் என்று தெரியுமா, ஜடன். உன்னை மனசுல நினைச்சு ஒரு ஆட்டை செதுக்குனாருன்னா நீ இந்த கணமே ஆடா மாறி போயிடுவ, ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டுறாப்ல. உன் கோவத்தெல்லாம் இங்க வைக்காத, அது உனக்கே ரிவிட் அடிச்சிடும் அப்படின்னு தட்சனை திட்டுறாப்ல. மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறாரு தட்சன் வேற வழி இல்லாம. சரி நடந்து போச்சு விடு, உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, என் குருநாதரோட சேவகனா நானே இம்புட்டு கோவக்காரனா இருக்கேன்னா என் குருநாதர் எம்புட்டு கோவக்காரரா இருப்பாரு, அந்த ஜடன் எம்புட்டு பெரிய கோவக்காரரா இருப்பாரு. அதனால அவரோட கோவம் அறிஞ்சு ஒழுங்கா நடந்துக்க, ஒரு கணம் அவர் கோவப்பட்டா கூட அப்புறம் நீ வேண்டி வந்தது உனக்கு கிடைக்காது, பார்த்து நடந்துக்க, உன்னோட ஆணவத்தெல்லாம் இங்க காமிக்காத அப்படின்னு கட்டர் ரைட்டா சொல்றாப்ல நம்ம சேவகர். ஜடன் வருவார் போவார், ஆனா அவர் எப்ப விருப்பப்படுறாரோ அப்பதான் அவர் உங்ககிட்ட பேசுவார். அதே மாதிரி ஒரு கால் உங்களோட வேலைக்கு அவர் ஒத்துக்கிட்டா கூட எப்ப அவர் விருப்பப்படுறாரோ அப்பதான் உனக்கான அந்த வேலையை செய்வார், சம்மதமா அப்படின்னு கேட்டு அதுக்கும் ஓகே வாங்கிக்கிறாரு நம்ம நந்தி. ஞாபகம் இருக்கட்டும், ஆணவ பேச்சு இங்க ஆகாது அப்படின்னு சொல்லி தான் கூட்டு போறாரு. தட்சனுக்கு மிகப்பெரிய தலைகுனிவு இருந்தாலும் வேற வழி இல்ல, பொண்ணுக்காக எல்லாத்தையும் சரிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த பக்கம் சதியோட மனசுல ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னதான் சிவன் கிட்ட சிவனை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இவங்க நடந்துகிட்டாலும் சிவனோட நினைப்பு வந்து போகுது. எந்த லெவலுக்கு சிவனோட நினைப்பு இவங்களை ஆட்கொண்டு இருக்கிறது அப்படின்னா, இவங்களோட சேலையில தீ பத்திக்கும், தீபத்துல இருந்த தீ பத்திக்கும், அந்த தீ பிடிச்சது கூட தெரியாம அப்படியே இவங்க அந்த தீயோட சேர்ந்தாப்புல நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. இந்த ரேஞ்சுக்கு சிவன் மேல பைத்தியம் முத்தி போயிருக்கு, தன்னையும் மறந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நல்ல வேலையாங்க நம்ம ரேவதி வராங்க, தண்ணி எடுத்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த தீயை அணைக்கிறாங்க. பைத்தியமாடி உனக்கு அப்படின்னு தான் தங்கச்சியை பார்த்து கேட்கறாங்க. உன் சேலையில தீ பிடிச்சி எரிஞ்சது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்க, பக்கத்துல இன்னொரு அக்கா வந்துடுறாங்க. எல்லா பேரும் தங்கச்சிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பதறாங்க. அந்த பக்கம் நம்ம நந்தி வந்திருக்கிற அந்த பாட்டிமா, இன்னொரு பொண்ணு, நம்ம தச்சன் எல்லா பேரையும் அங்கிருந்து இன்னும் மேல மலை உச்சிக்கு கூட்டு போறாரு. அங்க போனா ஜடன்னு சொல்லக்கூடிய அந்த சிற்பி ஏதோ ஒரு சிற்பத்தை வடிச்சு கொண்டு இருக்கிறார். பார்க்க சாட்சாத் நம்ம சிவனோட எல்லாமே ஒத்து போகுது. சிவனுக்கு கழுத்துல உண்மையான பாம்பு அப்படியே நிக்கும், இவர் கழுத்துல ஆபரண பாம்பு இருக்கு. சிவன் கெட்டப்லயே அவரை
பார்த்ததுனால இவர் எம்புட்டு பெரிய ஜிம்பாடி அப்படிங்கிறது நமக்கு தெரியாம போயிடுச்சு. இப்பதான் இந்த மானிட ரூபத்துல தான் இவரோட உண்மையான அழகு என்ன அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரிய வருது. இவர் எவ்வளவு பெரிய பாடி பில்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்படியே சிரிச்ச முகத்தோட பின்னாடி திரும்பி பார்த்துட்டு தட்சனை பார்த்ததும் இவரோட கண்கள்ல கோவம் தெரியுது. கோவத்துல அப்படியே மனுஷன் எந்திரிக்கிறார். உத்து பாக்குறார். நம்ம லட்சுமி தேவிக்கோ மேல இருக்கிற மகாவிஷ்ணுவுக்கோ பிரம்மதேவருக்கோ இங்க நிக்கிறது நம்ம சிவந்தாங்கிறது தெரியும். அவங்க ஜடனை பார்த்தா கூட ஜடனோட ரூபத்துக்குள்ள இருக்கிற அந்த சிவத்தை அவங்களால பார்க்க முடியுது. அந்த வயசான பாட்டியமா முன்னாடி போய் நாங்க என்ன தவம் புரிஞ்சோமோ இந்த ஜடனோட தரிசனம் எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு தெய்வமாவே கும்பிடுறாங்க. ஏதோ உங்க விருப்பத்தோட தான் நீங்க எங்களை அலோவ் பண்ணதுனால தான் எங்களால வந்து உங்களை பார்க்க முடியுது. அதுக்கு ரொம்பவே நன்றி சொல்றாங்க. உங்களை பார்த்ததுலயே என்னோட நிம்மதி என்னை திரும்ப அடைந்ததாக அவங்க நினைக்கிறதா சொல்றாங்க. என்னோட கஷ்டத்துல பாதி குறைஞ்சதா நினைக்கிறாங்க. ஆமா, எதற்காக என்னை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த பாட்டிமாவை பார்த்து கேட்க அதுக்கு அவங்க என் கூட வந்திருக்கிற இந்த பொண்ணோட சோகத்தை போக்கணும், அதுக்காக தான் இங்க வந்திருக்கிறதா சொல்றாங்க. தான் பொண்ணோட சிலைய இவளுக்காக வடிச்சு கொடுக்கணுமா, அதுக்காக தான் வந்திருக்காங்களா. அந்நேரமா பார்த்து நம்ம தச்சேன் எதுக்குமே வெயிட் பண்ணது கிடையாது இல்லையா, இவரெல்லாம் மன்னாதி மன்னர் இல்லையா, அதனால ஜடன் அவர்களே அப்படின்னு பேச வரும்போது நந்தி குறுக்க அதான் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல பொறுமையா அப்படின்னு தட்சனை பொறுக்க சொல்றாரு. இல்ல பொறுமையா இருக்க சொல்றாரு. இவங்க அசிங்கப்படுத்துறது பத்தாதுன்னு நாமளும் தட்சனை அசிங்கப்படுத்துறோம் ஒரு ஃப்ளோல. சரி, உங்க பொண்ணோட உருவத்தை வடிக்கணும்னு சொல்றீங்க, உங்க பொண்ணு எங்க அப்படின்னு கேட்டா அவங்க பொண்ணு செத்து போச்சா. செத்து போனதுனாலதான் தான் பொண்ணோட ரூபத்தை தான் தினம் தினம் பாத்துக்கிட்டு இருக்கணும், அவங்களோட அந்த முகத்தை தான் மறக்க கூடாதுங்கிறதுக்காக தனக்காக தான் பொண்ணை சிற்பமா செதுக்கி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க. அந்த அம்மாவும் கால்ல விழுகாத குறையா கெஞ்சி தான் பொண்ணோட சிலையை வடிக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கூத்தெல்லாம் நம்ம தட்சனும் பாத்துக்கிட்டு தான் இருக்கா. சரி, பண்ணி கொடுக்குறேன். இந்த பர்மா பொண்ணே, உன் பொண்ணோட அந்த ரூபத்தை உன் பொண்ணோட அந்த முகத்தை மனசுல நிறுத்தி அப்படியே என்ன பார். நீ மனசுல உன் பொண்ண சரியா நினைச்சாதான் என்னால அவளோட சிற்பத்தை சரியா வடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. உன்னோட நினைப்பு தான் இங்க சிலையா வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை நினைக்க சொல்லி சிற்பத்தை வடிக்க ஆரம்பிக்கிறார். இதை நம்ம தட்சா இந்த பக்கத்துல நோட் பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய கலை தான். ஏன்னா முன்ன பின்ன செத்து போன அந்த பொண்ணை நம்ம ஜடன் இதுவரை பார்த்ததே கிடையாது. சோ இதுவரை பார்க்காத ஒரு பொண்ணை அவங்க அம்மாவோட மனசுல அவங்க நினைக்கிறத வச்சு இவரு சிற்பமா அப்படியே வடிக்கணும். இது சாத்தியமா? சாத்தியமே இல்ல. அதையும் தாண்டி இந்த ஜடன் அந்த ரூபத்தை அப்படியே சிற்பமா செதுக்கிட்டாரு அப்படின்னா உண்மையிலேயே இவர் பெரிய ஆள்னு அர்த்தம். இவரை நம்பி நம்ம அரண்மனைக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு தட்சன் மனசுல ஒரு நினைப்பு. சிவனோ தன்னோட சிற்ப கலையில அப்படியே அற்புதமா செதுக்கி அந்த பொண்ணு மனசுல நினைச்ச அவங்க மகளோட சிலைய அப்படியே தத்ரூபமா இவர் செதுக்கிட்டாரு. அவங்களும் பார்த்து ஆஹா அற்புதம் அற்புதம், இதேதான், இதுதான் என் பொண்ணு, ஒண்ணு கூட மாறாம அப்படியே செதுக்கி கொடுத்திருக்கீங்க, இதுக்கு நாங்க என்றென்றும் கடமைப்பட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தட்சன் ஜடன் கிட்ட இந்த மாதிரி நான் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் பார்த்திருக்கேன், ஒரு மாப்பிள்ளைய பார்த்திருக்கேன், ஆனா அவரோட ஒரு பாதி முகம் அழுகி போன மாதிரி இருக்கு, அதை நீங்க சரி பண்ணி கொடுக்கணும். அதுக்கு அவரோட அழகான உருவத்தை என் வருங்கால மாப்பிள்ளையோட உருவத்தை அசிங்கம் இல்லாம அழுகுன தோட்கள் இல்லாம ரொம்ப அழகா தத்ரூபமா நீங்க சிற்பம் வடிச்சீங்கன்னா அந்த பக்கம் என் மாப்பிள்ளையோட ரூபம் சரியாயிடும் எல்லாரும் சொல்றாங்க. அப்படி நடந்தாதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும், நீங்க தான் அதுக்கு அருபுரியும் சாமி அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நம்ம நந்தி எதுக்கு ஃபேமஸ்? குறுக்க வரதுல ஃபேமஸ். சோ குறுக்க வராப்ல அந்த மாதிரி ஒரு நல்ல வரன் வேணும்னா பிரபஞ்ச அதிபதியாச்சே உன் பொண்ணுக்கு நல்ல அழகான அருமையான ஒரு வீரமிக்க ஒரு மகனை நீ தேர்ந்தெடுக்க வேண்டியதானே, அதை விட்டுவிட்டு அருவருப்பான உருவம் கொண்ட ஒருத்தவனை நீ எதுக்காக மாப்பிள்ளையா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நம்ம நந்தி கேட்கிறார். குருநாதா, இந்த ஆளு பேச்ச நம்பாத, இவரோட பொண்ணு எல்லாம் அல்ல அந்த சிவனை விரும்புறாங்க, லவ் பண்றாங்க, அது இந்த ஆளுக்கு பிடிக்கல, அதுக்காக தான் கட்டாய கல்யாணம் பண்ண பாக்குறாரு அப்படின்னு பிட்ட போடுறாப்ல நம்ம நந்தி. தச்சன் ஐயோ அப்படி எல்லாம் கிடையாது, என் பொண்ணோட விருப்பத்தின் பேர்ல தான் இப்ப கல்யாண வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இது சத்தியம் அப்படின்னு சொல்றாரு. முழு சம்மதத்தோட தான் நடந்துகிட்டு இருக்கா, என் கூட வாங்க, என் மாப்பிள்ளைய சரி பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாரு. நந்தியோ இல்ல சாமி வேண்டாம், இந்த ஆளுக்கு போய் உதவியா, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அப்படிங்கிறாரு நம்ம சிவன். நாம எதற்காக இந்த கலையை கத்துக்கிட்டு இருக்கோம்? 4 பேருக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தானே. அந்த 4 பேர்ல ஒருத்தரா இந்த தட்சனை இருந்துட்டு போட்டுமே, என்ன ஒண்ணு இல்ல தட்சா, நீ போ, உன் அரண்மனையை தேடி நானே வருவேன் அப்படின்னு சொல்ல தட்சனுக்கு அம்புட்டு சந்தோஷம். அப்படியே போற போக்குல நம்ம நந்தி ஒரு நிமிஷம் நில்லுங்க, இங்க நடக்கிற எல்லாமே யாருக்காக? உன்னோட பொண்ணு சதிக்காக. சோ என் குருநாதர் அங்க வரும்போது உன் பொண்ணுதான் என் குருநாதரை வரவேற்கணும், வரவேற்புல எந்த குறையும் இருக்க கூடாது. என் குருநாதர் கோவப்பட்டாரு அப்படியே யூட்டன் போட்டு திரும்ப வந்துருவாரு பாத்துக்க அப்படின்னு தட்சனை விடாம செய்யின்னு செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம நந்தி. செஞ்சுட்டு போயிட்டாரு. இவரு நம்ம தட்ச மனசுக்குள்ள பாரு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக எவங்கிட்ட எல்லாம் திட்டு வாங்க வேண்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு நம்ம தட்ச. கட் பண்ணா ஒரு வழியா அங்க எல்லா வேலையை முடிச்சுட்டு தட்ச அரண்மனைக்கு வந்துடுறாரு. வந்து பார்த்தா இவரோட பொண்ணு படுத்த படுக்கையா கிடக்காங்க, எந்திரிச்சு நடக்க முடியல, உடம்புல சக்தி இல்லையா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஜடன் நம்ம மாப்பிள்ளைய குணப்படுத்த தயாராயிட்டார், நம்ம மாப்பிள்ளையோட அழகான ரூபத்தை தத்ரூபமா சிற்பமா அவர் வடிச்சிட்டாருன்னா மாப்பிள்ளையோட முகம் சரியா போயிடும் அப்படின்னு அவர் ரொம்பவே நம்புறதா எடுத்து சொல்றாரு. அதுக்கு நம்ம ராணி எனக்கு இதுல ஒன்னும் பெருசா நம்பிக்கை இல்ல, இருந்தாலும் உங்களோட முயற்சியை தடுக்க வேண்டாம் சொல்லிதான் உங்க முயற்சிக்கு நான் துணையா இருக்கிறேன், எல்லாம் நல்லபடியா நடந்தா நான் கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன், இல்லனா இல்லங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா அப்படியே தட்சனோட அரண்மனைக்கு வெளியில சந்தையில ஜாலியா பாட்டு பாடி, அதுவும் யார நம்ம சிவன் விஷ்ணுவை நோக்கி விஷ்ணுவை கும்பிட்டு ஒரு அருமையான
அருமையான பாடல் பாடிக்கிட்டே ஆடிக்கிட்டே வராரு. அவரோட அந்த பாடலை கேட்டதுமே படுத்த படுக்கையா கிடந்த நம்ம சதிதேவி கூட எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடறாங்க. உடம்புல சத்தே இல்லாம இருந்த அவங்க கூட இப்ப சத்தோட நடந்து வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜடன் வரார், அந்த பக்கம் நம்ம சதி வராங்க. எல்லா பேரும் நேருக்கு நேரா பாத்துக்கிறாங்க. பார்த்தாயா நம்ம ஜடனோட சக்தியை? அவர் பாட்டு பாடினதுக்கே படுத்து கிடந்த நம்ம சதி எந்திரிச்சு நடந்து வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி தச்சன் சொல்லும் போது இதுல என்னோட மகிமை ஒன்றும் கிடையாது, எல்லாம் வல்ல அந்த விஷ்ணுவோட அற்புதம் தான் இது அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்ற. சதியும் நேருக்கு நேரா நம்ம ஜடனை பாக்குறாங்க. ஏதோ ஒண்ணு இவர்கிட்ட வித்தியாசமா இருக்கிறத அவங்க உணர்றாங்க. பட் என்ன ஏதுன்னு பேசிக்கல. இன்னும் ரெண்டு பேரும் நேருக்கு நேரா பேசிக்கல. பட் நம்ம ஜடன் பேசுறார். ஆஹா ஆஹா, எப்பேற்பட்ட அருமையான மங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெத்தெடுக்கிறதுக்கு நீங்க தவம் பண்ணிருக்கணும்னு தச்சனை பார்த்து சொல்ற. அந்த ஆதிபரா சக்தியோட சொரூபமாவே நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜடன் சொல்லும் போதுதான் தச்சனோட மைண்ட் வாய்ஸ் அப்படியே அந்த பக்கம் போகுது. பிரம்மதேவர் சொன்னதை அவரை ஞாபகப்படுத்தி பாக்குறார். மறந்தாயா, நீ தான் அந்த ஆதிபரா சக்தியை நோக்கி தவம் இருந்து நீங்க எனக்கு பொண்ணா பிறக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிட்ட. அதுக்காக தான் அவங்க சதியா உன்னோட கடைசி பொண்ணா பிறந்தாங்க. மானிட ரூபம் எடுத்திருக்கிற அந்த ஆதிபரா சக்தியை அந்த சர்வேஸ்வரர் கல்யாணம் பண்ணி இந்த பூமியில மகத்துவத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கறதா விதி. அதை தடுக்க நீ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. இது நடக்காது அப்படின்னு நம்ம பிரம்மதேவர் ஒரு வார்னிங் கொடுத்திருப்பாப்ல. அந்த வார்னிங்க தச்ச ரீகால் பண்ணி பாக்குற. அப்புறம் இவரு ஒரு சின்ன விஷ்ணுவோட சிலையை செதுக்கி எடுத்துட்டு வந்திருப்பாரு. இதை சதிக்கு தன்னோட அன்பு பரிசா எடுத்து கொடுக்குற. சதியும் அதை வாங்கலாமா வேண்டாமா, முன்ன பின்ன தெரியாத கிட்ட இருந்து வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்ல தெரிஞ்ச இந்த ஆள் கிட்ட இருந்து வாங்கணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்களா அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியல. அவங்க பார்வையோட அர்த்தம் என்னங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அம்மா தான் பரவாயில்ல மகளே வாங்கிக்க அப்படின்னு சொல்ல, ராணி சொல்ல அவங்களும் வாங்கிக்கிறாங்க. அப்ப நம்ம தச்ச முன்னாடி வந்து நீங்க என்னோட அரண்மனைக்கு வருகை தந்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்ல வரும்போது நிறுத்து அப்படிங்கிறாரு நம்ம ஜடன். உங்ககிட்ட இப்ப நான் கேட்டனா இல்ல உங்ககிட்ட நான் பேசினா? உங்ககிட்ட நான் ஏதாவது கேட்டா மட்டும் பதில் சொல்லு. என்ன முகத்துக்கு முன்னாடி புகழ்றது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இல்ல தம்பி அது வந்து அப்படின்னு மறுபடியும் பேச வர, நான் செய்யற செயலுக்கோ இல்ல பாராட்டுற இந்த பாராட்டுக்கோ அந்த பக்கம் நீங்க அதை வரவேற்கணும்னு அவசியம் இல்ல. நான் விருப்பப்பட்டா நானே உங்ககிட்ட பேசுவேன், உன் பதில் என்னன்னு கேட்பேன், அப்ப பேசினா போதும், அது வரைக்கும் கொஞ்சம் அடங்கு அப்படின்னு சிற்றாரு. இப்படி பிரபஞ்ச அதிபதிய இந்த மன்னாதி மன்னனை யாருமே இழிவா பேசினது இல்ல. அதுவும் 4-5 மகள்களுங்க இருக்காங்க, கட்டின பொண்டாட்டி இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் அது பயங்கர ஷாக்கு. எவ்வளவு பெரிய மனுஷன் இவரு, இவரை போய் இப்படி அவமதிப்பா நடந்துக்கிறாங்களே நடந்துக்கிறாங்களே அப்படின்னு மித்த ஆட்களுக்கு எல்லாம் ஷாக்கு. டேய் சேவகா, என்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணுங்கிற மேட்டர் எல்லாம் இந்த ஆள்கிட்ட நீ சொல்லலையா அப்படின்னு கேட்க, நந்தி உடனே ஐயோ எல்லாத்தையும் அப்படியே சொன்னேன். இவரு ரொம்ப வருஷமா நீண்ட ஆயுளோட வாழ்ந்துகிட்டு இருக்காரா, அதனால கொஞ்சம் ஞாபகம் வருது, எல்லாத்தையும் மறந்துட்டாரு போல அப்படின்னு. தச்சனுக்கு வயசாகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லாம சொல்றாரு. எல்லா பேருக்கும் பயங்கர கோவம் வருது. அதுலயும் குறிப்பா நம்ம பிரகு முனி இருக்காருல்ல, அவரு கோவப்பட்டு யார்கிட்ட பேசுறீங்கிறது ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிக்க, உடனே நம்ம சேவகன் உங்க முன்னாடி நிக்கிறது யாருன்றத ஞாபகம் வச்சுக்கங்க. என் குருநாதர் ஒன்னும் வாண்டடா இந்த அரண்மனைக்கு உங்களை பாடி புகழ்ந்து கவிதை எழுதி காசு வாங்கிட்டு போறதுக்காக வரல. ஏதோ உங்க மன்னரு அந்த தச்சன் காலில் விழுந்து கெஞ்சாத குறையா கெஞ்சி கூப்பிட்டதுனால உங்க வருங்கால மருமக புள்ளியோட முகத்தை சரி பண்றதுக்கு வந்திருக்கிறார். அது தெரிஞ்சு நடந்துக்கங்க அப்படின்னு சத்தம் போடுறாரு நம்ம சேவகன். சதிக்கு பயங்கர ஷாக்கு. தான் அப்பாவை இப்படி அசிங்கப்படுத்துறாங்களே அப்படிங்கிற மாதிரி. மித்த மாலுகளுக்கும் கொஞ்சம் தலைகுனிவா தெரியுது. இன்னும் சதிய புகழ்றத அவரை நிப்பாட்டவே இல்லை. இப்படியே போய்கிட்டு இருக்கே, நடுவுல ஒரு 4 வார்த்தை போடுவோமேங்கிற மாதிரி நம்ம தச்சனும் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க உங்களோட இந்த கலை பணியை எப்ப தொடங்க போவீங்க அப்படின்ற மாதிரி கேட்க மறுபடியும் கோவப்படுறாரு நம்ம ஜடன். அதை பார்த்து சேவகன் ஐயோ ஐயோ டே முட்டாள், அறிவு இருக்கா, சோறு தானதுன்ற ஒரே மேட்டரை 4 தடவை சொல்றதா அப்படிங்கிற மாதிரி கேட்க சுத்தி இருந்தவங்க எல்லாரோட முகத்திலையும் அப்படியே ஈ ஆடுதுங்க, மெர்சல் ஆயிராங்க. தச்சனுக்கு இதை விட ஒரு மோசமான ஒரு அவமானம் இந்த வாழ்க்கையில அவர் கண்டிருக்கவே மாட்டாப்ல. எந்த வார்த்தையும் பேசாம தச்சன் அப்படியே நிக்கிறார். அப்புறம் நம்ம ஜடன் பேச ஆரம்பிக்கிறார். இருக்கட்டும், நான் இது வரைக்கும் பண்ண என்னோட கலை வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு மங்கைய சிலையா வடிக்கிறது தான் நான் பண்ண போற ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா அந்த பொண்ணை புகழ்ந்து பேச ஆரம்பிக்க தச்சனுக்கு அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அவரோட சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்கல. அடுத்து ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு நம்ம ஜடன். என்ன சொல்றாரு, உங்க வருங்கால மாப்பிள்ளையோட முகத்தை அழகாக்க உங்க மக சதிதேவி என்னோடு இருத்தல் அவசியம் அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. என்ன சொல்ல வரான்னு தெரியுதா, உங்க பொண்ணும் நானும் ஒன்னா ஒரே ரூம்ல தங்கணும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அத்தனை பேரோட முகத்திலையும் பார்க்கணுமே, எல்லாம் மிரண்டு போய் நிக்கிறாங்க. என்ன சொல்லணும்னே தெரியல. அடுத்து என்ன ஆகும் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ.